இப்போ நம்ம வந்து 10th ஸ்டேட் போர்டோட லெசன் 19 இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஃபண்டமெண்டல் லா, ஒரு கண்ட்ரியோட ஃபண்டமெண்டல் லாவை வந்து சொல்லும். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் லாவை வந்து இந்தியாவில் ஃபார்ம் பண்ணுறதுக்காக இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே 1946 கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படிங்கிற ஒரு அசம்பிளியில் ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியை கேபினட் மிஷின் பிளான் அப்படிங்கிற ஒரு பிளான் மூலிமா ஆரம்பித்தாங்க. ஸோ டோட்டலாக எல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்க்குமே கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் கான்ஸ்டிடியூஷன் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்க்குமே டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷனை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது வந்து USA. ஸோ இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் டோட்டலாக 389 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதை வந்து 4 டைப்ஸாக பிரிப்பாங்க. ஸோ ப்ரொவின்சஸில் வந்து 292 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற பார்ட்டில் வந்து 93 அண்ட் CCP அப்படின்னா சீஃப் கமிஷனர்ஸ் ப்ரொவின்சஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டில் 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் பலோகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு பார்ட்டில் ஒன் மெம்பர். ஸோ இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து December 9, 1946 தான் ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்களோட அந்த மீட்டிங்ஸ் எல்லாமே சேர்த்து 11 செஷன் ஆச்சு. ஸோ 11 செஷன் 166 டேஸ் ஆச்சு. ஸோ வந்து இதுக்கு வந்து ஒரு லீடரை சூஸ் பண்ணோம் அப்படின்னு அவங்க வந்து யோசிச்சு, ஸோ இந்த லீடரை வந்து அவங்க வந்து ஃப்ரான்ஸ் வே அப்படிங்கிற ஒரு வேல வந்து சூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஃப்ரான்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டீம்லேயே ரொம்ப ஓல்டஸ்டான மெம்பரை வந்து லீடராக மாற்றுவாங்க. ஸோ அந்த லீடர் அந்த வந்து பார்க்கும்போது அவங்க டீமில் வந்து இருக்கிறதுலே ஓல்டஸ்ட்டாக இருந்தது சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிற ஒரு லீடர். ஸோ அவரை வந்து டெம்ப்ரரியான லீடராக மாற்றினாங்க. ஸோ அந்த ஒர்க் ப்ராக்ரஸில் போயிட்டுருக்கும்போதே இவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் பெர்மனெண்ட்டாக வந்த லீடர் தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ இவர் வந்து அப்புறம் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கப்புறமும் இவர் வாஸ் தி ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட்டாகவும் இருந்தார். ஸோ இப்போ அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ரூல் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ அந்த ரூல் வந்து டோட்டல் அந்த கண்ட்ரிக்கே நம்ம வந்து அந்த ரூலை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரூல் வந்து யாருக்காவது கொஞ்சம் செட் ஆகலை அப்படின்னா அந்த ரூலை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷனை ரெடி பண்ணும்போது டோட்டலாக 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து சிலதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் வேரியஸ் கமிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த கமிட்டிஸில் டிராஃப்டிங் கமிட்டி அப்படிங்கிற அந்த கமிட்டியில் சேர்மனாக இருந்தவர் தான் டாக்டர் BR அம்பேத்கர். ஸோ இவரை தான் ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா டிஸ்கஷன்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் November 26, 1949 கான்ஸ்டிடியூஷனை அடாப்ட் பண்ணாங்க. ஸோ இந்த டேவை தான் கான்ஸ்டிடியூஷன் டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் January 26, 1950 இதை ஃபோர்ஸுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த டேவை ரிப்பப்ளிக் டேன்னு சொல்லுவாங்க. ஸோ பிரேம் பிஹாரி நரேந்திர சிடா அப்படிங்கிறவர் தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனை வந்து எழுதினார். ஸோ இவர் யார் அப்படின்னா ஒரு கேலிகிராஃபர். இப்போ அந்த டாக்குமெண்ட்டை வந்து அழகாக நல்ல ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதி அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷனை அவர் வந்து ஃப்ளோயிங் இட்டாலிக் ஸ்டைல் அப்படிங்கிற அந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதினார். ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷனோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னா, இது வந்து எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே இருக்கிறதுலையே இதுதான் ரொம்ப லென்த்தியஸ்டான கான்ஸ்டிடியூஷன். அப்புறம் இதை வந்து நிறையா கண்ட்ரீஸ்லேருந்து பாரோ பண்ணி இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்ட்லி ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள்னு சொல்லலாம். இதில் சிலதை வந்து மாற்றலாம் அண்ட் சிலது வந்து மாற்றவே முடியாது. அண்ட் இது வந்து ஒரு ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டை இது பண்ணும். இதில் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தனி, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே தனித்தனியாக இயங்கும். செக்யூலரிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எந்த ரிலீஜனையும் ப்ரொமோட் பண்ணாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். ஸோ யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா 18 or 18 above அவங்க வந்து ஓட் பண்ணலாம்.